இந்த வழக்கிற்கும் எதிரியான ஹேம்நாத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்ற நிலை இன்றையிலிருந்து உருவாகின்றது. சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது. அந்த சாட்சிகள் போலீசார் சொன்ன குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கவில்லை. சித்ராவினுடைய கணவர் ஹேம்நாத் விடுவிக்கப்பட்டுள்ளார். தீர்ப்பின் அடிப்படையில் இது முழுமையா அப்படி இல்லை. தீர்ப்பின் இந்த 9/12/2020 அன்று சின்னத்திரையில் நடிகையாயிருந்த திருமதி சித்ரா அவர்கள் செய்து கொண்ட வழக்கில் அவருடைய கணவர் திரு ஹேம்நாத் என்பவர் எதிரியாக சேர்க்கப்பட்டார். கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் இந்த வழக்கு திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்தது. இந்த வழக்கில் அனைத்து சாட்சிகளும் முறையாக விசாரிக்கப்பட்டது. அந்த சாட்சிகள் எதிரியின் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை அந்த சாட்சிகள் நிரூபிக்கவில்லை. எனவே இந்த வழக்கில் எதிரியான திரு ஹேம்நாத் அவர்கள் மீது 498A மற்றும் 306 ஐபிசி பிரிவின்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. முழுமையான விசாரணை நடைபெற்று சாட்சியங்கள் அடிப்படையில் அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்பதால் அவரை திருவள்ளூர் மகிழா நீதிமன்றம் விடுதலை செய்து இன்று தீர்ப்பளித்தது. இந்த வழக்கிற்கும் எதிரியான ஹேம்நாத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்ற நிலை இன்றையிலிருந்து உருவாகின்றது. தீர்ப்பின் அடிப்படையில் இது முழுமையா அப்படி இல்லை. இந்த வழக்கு என்னன்னா, திருமதி சித்ரா அவர்களுடைய கணவருடைய தூண்டுதனால் தான் அவங்க கொண்டார்கள் என்பது போலீசார் சாட்டிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. அதுதான் இந்த வழக்கு திரும்ப மேல்முறையீடு என்பது அவர்களுடைய பெற்றோர், அவங்க தகப்பனார் தான் அதில் சித்ராவினுடைய தகப்பனார் தான் அதனுடைய புகார்தாரர். அவர் விரும்பினால் மேல்முறையீடு செல்வார். எத்தனை சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது? எத்தனை பாசிட்டிவா இருந்தது, எத்தனை அகேன்ஸ்டா இருந்தது? பாசிட்டிவ் அகேன்ஸ்ட்னு சாட்சிகளை சொல்ல முடியாது. மொத்தம் 57 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது. முழுமையாக 56 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது. அந்த சாட்சிகள் போலீசார் சொன்ன குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கவில்லை. அந்த சாட்சிகளின் அடிப்படையில் போலீசார் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க முடியவில்லை. அதனால் எதிரியாக சேர்க்கப்பட்ட சித்ராவினுடைய கணவர் ஹேம்நாத் விடுவிக்கப்பட்டார்.